கற்றவர்கள் நிறைந்த சபைக்கு முதற்கண் என் கனிவான வணக்கங்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா, அதாவது இன்று எனக்கு வருவதற்கு தோது அமையவில்லை. ஆனாலும் இங்கு எந்த சூழ்நிலையிலும் இங்கு வருவதென்று முடிவில் இருந்தேன். காரணம், நான் எங்கு சென்றாலும் கண்ணகியை கோவலனை வலதுபுறமும் கண்ணகியை இடதுபுறமும் காவலுக்கு கூட்டி வந்து தனியாகத்தான் வருவேன். நமது டாக்டர் முனைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் கண்ணகி வழி வந்தவர். கண்ணகி கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா முனைவர் வந்து கண்ணகி வம்சாவளியினர். அது ஒரு பெரிய, அவர் கூட வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்லி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். அதுபோக அந்த பெட்ரோலியத்தை கண்டுபிடிச்ச அவங்க அந்த அவருக்கு முதற்கண் என் சிரம் தாழ்த்தி அவரை நான் வணங்குகிறேன், அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு. அதே மாதிரி சொற்பொழிவுள்ள ஒவ்வொருத்தரும் உரையை முடித்ததுக்கப்புறம் அவங்கள ஒவ்வொரு அறிவுரையோடு வாழ்த்துற அந்த மாதர் குல மாணிக்கத்தையும் அவர்களையும் நான் வணங்கி இவ்வுரையை தொடங்குகிறேன். அதாவதுங்க, ஒரு ஜாதகம் லக்கணம், கும்ப லக்கணம், 7ஆம் இடத்துல வந்து புதன், சுக்கிரன், சந்திரன், சூரியன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல கடகத்தில் குரு, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. 2ல் சனி குரு வீட்டில், தனுர் வீட்டில் மீனத்தில் சனி இருக்குங்க. 3ஆம் இடத்துல மேசத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த குரு வந்து உச்சகுரு வந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகத்தில் கேது வந்து சுக்கிரன் வீட்டில், துலாம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய ராஜ யோகமும் இருக்குது, இந்த ஜாதகத்தில் தோஷமும் இருக்குது, பெண் சாபமும் இருக்குது, வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய அமைப்பும் இருக்குது. வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் பெண் சாபமும் இருக்குது. அப்போ மொத்தம் ஒரு 5 இது உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் வந்து 13/9/1966 பிறந்தவர். இவருக்கு ஆயுள் பலம் வந்து 74 வயசு வரைக்கும் இருக்குது. அதாவது ஆயுள் பலம் வந்து 74 வயசு வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் பல பாவங்களை ஒரு இதை சொன்னேன் நான். இவங்க இந்த ஜாதகர் வந்து இதில் நல்லதை எடுத்து வாழ்ந்திருந்தாருன்னா இவர் ஆயுஷோட 74 வயசு வரைக்கும் ஜீவித்து அதற்கு மேலும் ஜீவிக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. ஆனால் தவறான இந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பெண் தவறு செய்யக்கூடாது. இல்லற தவறு என்று சொல்லக்கூடிய பெண் தவறை வந்து செய்யக்கூடாது. இவர் செஞ்சார் அப்படின்னா குரு வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லை, எந்த ஜாதகத்திலையும் குரு உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் தவறுகளை செய்யக்கூடாது. நம்ம அப்படி செய்யாமல் ஒரே மனைவியோட வாழ்ந்து இவர் அந்த இவருக்கு வந்து யோகம் வந்து எப்போ இருக்குது அப்படின்னா திருமணம் முடித்த போது, திருமணத்துக்கு பின் மனைவியால் யோகமும் ராஜயோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ஜாதகத்தில். அதை கையில் எடுத்து அவர் நல்ல முறையில் ஒரு பத்தினிக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் இவர் இந்த ஜாதக அம்சப்படி 74 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து அந்த பெண்ணு வந்து இவங்க வந்து விதவை பண்ண தொடவே கூடாது. அப்படி மாறி தொட்டால் இவருடைய ஆயுளில் பங்கம் ஏற்படும். அது கட்டாயம் உறுதியாக இவர் ஆயுள் வந்து பங்கம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி வாழ்க்கையும் கெட ஆரம்பிச்சிடும். ஏன் வாழ்க்கை கெட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் 7ல் இருக்கிறதுனால அதாவது திருமணம் லவ் மேரேஜ் முடியும், லவ் மேரேஜும் முடியும், அரேஞ்ச் மேரேஜ், அந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக முடியும். ஆனால் புதன் அதில் அதே 7ல் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பார். அதே மாதிரி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் அதிபதி 7லேயே இருக்கிறாரு. அப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் ஒரு வேசி யோகம்ன்ற ஒரு யோகம் ஒன்று இதில் இருக்குது. ஆனால்
இதையெல்லாம் அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர் நல்லதை கையில் எடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் உத்தமமாக வாழலாம். அதை விட்டு நான் பிற்பகுதியில் சொன்னதை எடுத்து வாழ்ந்தால் அவர் இந்த ஜாதகர் நான் பிற்பகுதியில் சொன்னதை எடுத்து வாழ்ந்து அவர் மரணித்துள்ளார். அதாவது 52 வயது 8 மாதம் 2 நாள்லேயே அவர் 74 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருவர் இந்த 52 வயது 8 மாதம் 2 நாளிலே மடிந்து விட்டார். இதற்கு நீங்கள் எனக்கு விளக்கம் கேட்டீங்கனாலும் இதை எந்த முறையிலன்னு அப்படின்னு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 8671668680 867 89 166 80. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி கைகோர்த்து வணங்கி வேண்டி விரும்பி வணங்கி வந்தோர் வாழ வேண்டும் என்று நின்றோர் நிலையாக நீடித்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு பாட்டு மட்டும், நான் பாட்டு பாடாமல் என்னால் இருக்க முடியாது சார். அதாவது கோவை மாநகரத்து கோணியம்மா எங்களை கோலாகலமாக வரவேற்றாயம்மா. கோவை மாநகரத்து கோணியம்மா எங்களை கோலாகலமாக வரவேற்றாயம்மா. வெற்றி நிச்சயம் என்றாயம்மா உன்னை தேடி வந்தேனம்மா, உன்னை தேடி வந்தேனம்மா.